உதகையில் தொடரும் நீர் பனியால் கடுமையான குளிர் நிலவுகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஐயாசாமி வழங்க கேட்கலாம். ஐயாசாமி, உதகையில் பனிப்பொழிவானது எப்படி உள்ளது? விவரங்கள். மோனிஷா, வழக்கமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பனிக்காலம் என்பது துவங்கும். இந்த முறை மழை பெய்ததால் இந்த பனிக்காலம் என்பது சற்று தாமதமாக துவங்கியுள்ளது. இருந்தும் நீர்ப்பனியின் தாக்கமே உறைபனியின் போது காணப்படும் குளிரை போல் காணப்படுகிறது. குறிப்பாக இன்று உதகை மற்றும் அதன் சுற்றுப்பகுதிகளில் இந்த நீர்ப்பனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. குதிரை பந்தய மைதானம், தாவரவியல் பூங்கா, மத்திய பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் இந்த நீர்ப்பனியின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டதால் அதிகாலை நேரத்தில் பணிக்கு செல்லும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. குறிப்பாக இந்த கேரட் பணிகளுக்காக செல்லும் தொழிலாளர்கள் கடுமையாக பாதிப்படைந்திருந்தனர். நகர்ப்புறத்தில் இந்த கடும் குளிர் நிலவுவதால் ஆங்காங்கே தொழிலாளர்கள் நெருப்பை மூட்டி குளிரை சமாளித்து வருகின்றனர். மனிதர்களை மட்டுமல்ல, பறவைகளையும் செல்ல பிராணிகளையும் இந்த நீர்ப்பனியின் குளிர் என்பது வாட்டி வதைத்து வருகிறது. மோனிஷா, விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி.